தீரன் அதிகாரம் 1. ஏதோ ரீரிலீஸ் ஆகிற படம் பற்றி பேசலைங்க. இந்த படத்தில் காமிக்கப்பட்ட பவாரியா திருடு கும்பல் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2005 நடந்த கொலை, அதுக்கு 2025 தாங்க தண்டனை விதிக்கப்பட்டது. அதில் சில குற்றவாளிகள் ஜாமீனில் போய் தலைமறைவானதாக தகவல். சரி, இப்போ ஏன் இதை நான் பேசுகிறேன்னு தானே நினைக்கிறீங்க? சமீபத்தில் வந்த செய்தி நமக்கு இதை ஞாபகப்படுத்தி இருக்குங்க. ஆமாங்க, பவாரியா கும்பல் மீண்டும் தமிழ்நாட்டில் ஊடுருவி இருக்கிறதா வந்த செய்தி தாங்க சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு செய்தியில் காவல் அதிகாரி ஒருத்தவங்க எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் தங்க நகையெல்லாம் அணிஞ்சிட்டு வெளில வர்றதை தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க. குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதிவேகமான 2 வீலரில், அதுவும் நம்பர் பிளேட்டு கூட இல்லாத வண்டியில் ஹெல்மெட் போட்டுட்டு வர்ற கொள்ளையர்கள் போகிற போக்கில் நகையெல்லாம் அறுத்துட்டு போகிறதா செய்தியை பார்த்துருப்பீங்க. பவாரியா கொள்ளையர்கள் வீடுகளில் புகுந்து எல்லாத்தையும் மூர்க்கமாக கொன்று கொள்ளையடிக்கக்கூடியவங்க. என் வீட்டில் இல்லை என் ஏரியாவில் சிசிடிவி இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு பல இடங்களில் நடந்த கொள்ளைகள் சிசிடிவி இருந்தும் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலும் இருக்குன்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நோய்க்கு மருந்து இருந்தாலும் நோய் வராமல் பாதுகாக்க தானே நம்மெல்லாம் நினைக்கிறோம். இந்த மாதிரி கும்பல் நம்ம ஏரியாவுக்கு வரும்போது நமக்கு அபாய குரலாக முதல்ல கொடுக்கறது நம்மளோட தெருநாய்கள் தாங்க. பல இடத்துல திருடன் சுவரேறி குதிக்கும் போதே கத்தி காட்டி கொடுத்த சம்பவம்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பொய்யா வரக்கூடிய செய்தி, வதந்தி, மற்றவங்க சொல்கிற கதை, அவங்களோட அபிப்பிராயம் எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ஒரு நிமிஷம் உங்களை கேளுங்க. நாய்க்கு ஒரு வேளை மீதமான சாப்பாட்டை வச்சா அந்த நாய் உங்களுக்கு விசுவாசமாக இருக்குமா இல்லையா? பக்கத்தில் போகும்போது கூடவே பாதுகாப்புக்கு வர்றதை பார்த்துருக்குறோம்ல. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத விட நம்ம மனசை நம்ம கேட்போம் முதல்ல. முக்கியமாக பல பெண்களோட கணவர் வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் வேலை செய்கிறாங்க. அப்படி தனியாக இருக்கக்கூடிய பெண்கள், வயதானவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு வாசலில் ஏதோ ஒரு தெருநாய்க்காவது மீதமான சாப்பாட்டையாவது வைங்க. உங்கள் தெருவில் குட்டி ஏதாவது இருந்தால் முடிஞ்சால் தத்தெடுத்து வளர்க்க முயற்சி செய்யுங்க. உங்களோட லைஃப்பில் நாய்கள் பாதுகாப்பாக இருந்த சம்பவங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். அன்பே சிவம், நல்லதை விதைப்போம்.